வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சித்திரையில் வெயில் ஏன் வாட்டுகிறது, பாரம்பரிய பருவமும் அறிவியல் காரணமும். வாங்க வீடியோவுக்குள் போவோம். சித்திரை ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் இனி வெயிலும் சுட்டெரிக்க தொடங்கிவிடும். நாம் வாழும் பூமியில் வெயில், மழை, குளிர் என மாறி மாறி பருவங்கள் வருவதற்கு பூமியின் சுழற்சிதான் காரணம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒரு முறை முழுமையாக சுற்றி முடிக்க 365 நாட்கள் 5 மணி நேரம் 48 நிமிடம் 45 வினாடிகள் ஆகின்றது. இது சுமார் 365 நாட்கள் என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் நாம் பயன்படுத்தும் கிரெகோரியன் நாட்காட்டியில் ஒரு ஆண்டு என்பது 365 நாட்கள் இருக்கும். அந்த கூடுதல் 0.2422 நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் சேர சேர 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் ஒரு நாளை சேர்க்கின்றோம். அதுதான் லீப் இயர் என சொல்கின்றோம். அந்த ஆண்டில்தான் பிப்ரவரி மாதத்தில் 29ஆம் தேதி வரும் 6 பருவங்கள். இந்த பூமியின் சுழற்சிக்கு ஏற்ப உருவாகும் கால மாற்றங்களை தங்களது நாட்டிற்கு ஏற்ப ஒவ்வொரு இனமும் பண்டைய காலத்திலேயே உருவாக்கி வைத்தனர். அதன்படி தமிழர்களை பொறுத்தவரை ஒரு ஆண்டில் உள்ள 12 தமிழ் மாதங்களை 6 பருவங்களாக பிரித்தனர். இளவேனில் சித்திரை வைகாசி, முதுவேனில் ஆனி ஆடி, கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி மார்கழி தை, பின்பனி மாசி பங்குனி ஆகும். சரி, இதில் இளவேனில் காலத்தில் மட்டும் ஏன் அதிக வெயில் அடிக்கின்றது? பூமியின் சுழற்சிக்கு ஏற்பத்தான் காலநிலைகள் மாறுகிறது. ஆனால் அதில் ஆச்சரியப்பட வேண்டிய மற்றொரு விஷயமும் இருக்கின்றது. அதாவது தமிழகத்தின் கோடை காலமான இளவேனில் காலத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி 15.2 கோடி கிலோமீட்டர். ஆனால் அதுவே குளிர்காலமான முன்பனி காலத்தில் வெறும் 14.7 கோடி கிலோமீட்டர் தான். இதில் இருந்து தெளிவாக தெரிவது, பூமிக்கு அருகில் சூரியன் வரும்போது குளிர்காலமான முன்பனி பருவமும், பூமிக்கு தூரத்தில் சூரியன் இருக்கும்போது கோடை காலமான இளவேனில் காலம் பருவமும் இருக்கின்றது. அப்படியானால் உங்களது கேள்வி, பூமிக்கு அருகில் சூரியன் இருக்கும்போதுதானே வெயில் அதிகமாக இருக்க வேண்டும்? இதுதான் இயற்கையின் அதிசயம். பூமி சூரியனை சுற்றி வரும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் காலநிலையை முடிவு செய்வது இல்லை. மாறாக பூமியின் சாய்வு நிலைதான் முடிவு செய்கின்றது. அதாவது வெயிலின் அளவை தீர்மானிக்கின்ற முக்கிய காரணம் சூரிய கதிர்கள் எப்படி பூமியில் விழுகிறது என்பதே சூரியனின் தொலைவு அல்ல. அதாவது தமிழகத்தின் இளவேனில் காலத்தில் சூரியன் சற்றே தூரமாக இருந்தாலும் அதன் கதிர்கள் பூமியின் மீது நேராக விழுவதால் வெப்பம் அதிகமாகின்றது. அதுவே முன்பனி காலத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி குறைவாக இருந்தாலும் அப்போது சூரிய கதிர்கள் சாய்வு நிலையில்தான் பூமியில் விழுகின்றது. அதனால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான காலநிலை உருவாகின்றது. இந்த அறிவியல் அடிப்படையில்தான் சித்திரை வைகாசி மாதங்களில் வெயில் நம்மை வாட்டி வதைக்கின்றது.
அக்னி நட்சத்திரம் எப்போது? இளவேனில் கோடைக்காலம் 2 மாதங்கள் இருந்தாலும் அதில் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படும் கத்திரி வெயிலின் காலத்தில் வெயிலின் கொடூரம் இன்னும் உக்கிரமாக இருக்கும். இந்த ஆண்டு கத்திரி வெயில் அடுத்த மாதம் மே 4ஆம் தேதி பிற்பகல் 3:40 மணிக்கு தொடங்கி 28ஆம் தேதி இரவு 10:49 மணிக்கு முடிவடைகிறது. அன்றைய காலகட்டத்தில் வழக்கத்தை விட வெயில் மிக அதிக அளவில் இருக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கத்திரி வெயிலின் போது மழை பெய்த நிகழ்வுகளும் நடந்துள்ளன. எனவே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது போக போகத்தான் தெரியும். பகல் இரவு எப்படி வருகின்றது? பூமி தன்னைத்தானே சுழற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்றது. பூமி சூரியனை சுற்றி ஒரு சுற்று முடிக்க சுமார் 1 ஆண்டு காலம் எடுக்கின்றது. ஆனால் பூமி தன் அச்சில் மேற்கு கிழக்கு திசையில் சுழல்கின்றது. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுழல்வதற்கு சுமார் 24 மணி நேரம் ஆகின்றது. ஒரே நேரத்தில் சூரிய ஒளி பூமியின் பாதி பகுதியில் மட்டுமே விழும். அந்த ஒளி விழும் பகுதிதான் பகல் பகுதி. அங்கு சூரியன் தென்படுகின்றது. சூரிய ஒளி எட்டாத பக்கம் இரவு பகுதி. அங்கு சூரியன் மறைந்தது போல தெரிகின்றது. இந்த சுழற்சியின் காரணமாகவே பகலும் இரவும் நமக்கு தெரிகின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.